ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நாளை இயக்குனர்ன்றது ஒருத்தருடைய ஸ்டார்ட் இல்லைண்ணே, ஒரு ஜெனரேஷன் ஆஃப் சினிமாவினுடைய ஸ்டார்ட். அது நீங்க எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிச்சு வச்சது. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹோப் கிடைச்சு, அதுக்கு முன்னாடி 15 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தாதான் பண்ண முடியும் அப்படின்ற நிலையையே மாத்தின ஒரு மொமெண்ட் அது. ஸோ வாழ்த்துக்கள் இருக்கு. இதுல இருந்து இந்த கேள்வியை தவிர்த்துட்டு என்னால மூவ் பண்ண முடியல, அதனால அதையும் கேட்டுறேன். இந்த ஈழ மக்களினுடைய அன்னைக்கு இருந்த அந்த சூழல் வந்து உங்களை இது பண்ணி தான் இதை பண்ணீங்க. இதுக்கப்புறம் ஜெகமே தந்திரமும் அதை பத்தி நிறைய பேசின ஒரு படம். அண்ட் அண்ணனும் வந்து பயங்கரமா கனெக்டட் டு நம்மளுடைய உடன்பிறப்புகள். ஜாஃப்னால அவருடைய ரீசன்ட் கான்சர்ட் வேற லெவல் ஹிட். ஜாஃப்னா மண்ணில் பண்ணப்பட்ட முதல் பெரிய கான்சர்ட் ஃப்ரம் அன் இந்தியன் ஆர்டிஸ்ட் தமிழர் அப்படின்றது சந்தோஷ் நாராயணனோட தான். என்னோட கொடுப்பின நான் அவருடைய கான்சர்ட் அங்க பார்த்தேன். நான் நீங்களான்னு தெரியாது, நான் பார்த்து ஒரு வாட்டி சிரிச்சேன் நினைக்கிறேன். இல்ல நீங்க சிரிக்கல, நான் சொல்றேன். நீங்க இப்படி பாடிட்டு வந்துகிட்டே இருந்தீங்களே, நீங்க என்னைய பாத்தீங்க, நான் தான் நீங்க இருக்க இடத்துல இருக்கேன். நான் உடனே இப்படிலாம் பண்றேன், நம்மள பாத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்றேன். வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அவரை, நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அவரை. அப்ப அவர் என்ன பண்றாரு, பாடிக்கிட்டே வந்துட்டு மறக்கவே மாட்டேனே, என்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்கு, நான் அந்த வீடியோ ஆதாரத்தை இந்த இடத்துல போடுவேன். இல்ல இல்ல நம்பிட்டேன், போட்டுறாதீங்க. நீங்க ஜாஃப்னாவின் மாப்பிள்ளையும் கூட. அன்னைக்கு வந்து அங்கதான் ஊரு. அப்பதான் வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறேன். பயங்கர சேலஞ்சஸ் இருந்தது. இங்கே வந்து எனக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் தான் இருந்தது, இல்லை ஒரு டிராஃபிக், இந்த மாதிரி பேசிக். சென்னையில் நம்ம வந்து ஃபினான்ஷியலாக கஷ்டப்படும் போது என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அப்புறம் அங்கேருந்து நான் ஸ்டூடியோ வரைக்கும் இங்கே வரைக்கும் நடந்து தான் வருவேன். அங்கேருந்து கொலப்பாக்கத்துலேருந்து காற்றடிக்கவே காசு இருக்காது, அதுக்கே 2-3 ரூபா ஆகிடும். ஊறுகாய் பாட்டில், இந்த மாதிரி ஃப்ரெண்டு வீடு, அப்புறம் அந்த கல்யாண மண்டபம்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் போகிறது, மாப்பிள்ளை ஃப்ரெண்டு, அந்த மாதிரி இப்போ இந்த ஜோனில் சுற்றிட்டு இருந்தேன். அப்போ நான் வந்து பயங்கர கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, ஆனால் நம்ம ஒரு ஒர்க்கை விட்டுட்டு இதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது தெரிஞ்சுது. அப்புறம் நான் லவ் பண்ணும்போது தான் இப்படி எக்ஸிஸ்டன்ஸ், அவங்க பேசிக்காக இருக்கிறதே கஷ்டம். நம்ம ஒரு கிரவுண்டில் ரெகுலராக கிரிக்கெட் விளையாட போகும்போது வேற ஒருத்தவங்க வந்து விளையாண்டாலே நமக்கு ஒரு ஹர்ட் ஆகும்ல. அப்போ லைஃபே அப்படியே மாற்றுற மாதிரி இருக்கும்போது எப்படி இருக்குன்றதை நான் நேரில் டே டு டே பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வீக் வரப்போகிற நியூஸ்லாம் எனக்கு இன்றைக்கே தெரியும். ஏன்னா மீனாட்சி வந்து ஷி வாஸ் இன்வால்வ் வித் த சிவில் மானிட்டரிங் கமிஷன். பயங்கரமான ஒரு ரொம்ப ரிஸ்கியான ஜாப்ல இருந்தாங்க. எனி டே ஷீ குட் பி கிட்னாப்ட், அப்படி தான் இருந்தாங்க. ஸோ அப்போ நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிய வந்தது. இப்போ என்னன்னா, இந்த 15 வருஷம் ஆயிருக்கு. இன்றைக்கி மக்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நான் போய் பார்க்கும்போது என்னுடைய பர்ஸ்பெக்டிவில் வந்து புலம்பெயர்ந்து போயிருக்கிறவங்களுக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கும் உள்ள வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் டிஸ்கனெக்ட் கிரியேட் ஆகிருக்குன்றதை நான் பார்க்குறேன்.